17வது சூத்திரத்துல சம்பிரஜ்ஞாத சமாதியும் 18வது சூத்திரத்துல அசம்பிரஜ்ஞாத சமாதி. அசம்பிரஜ்ஞாத சமாதின்னு மகரிஷி மென்ஷன் பண்ணல. அது அந்நியமான சமாதி, அந்நியக பேரான சமாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி சூத்திரத்துல இருந்து இதை நம்ம அசம்பிரஜ்ஞாத சமாதின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பேர் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ பிரக்ஞா அப்படிங்கிறது நம்மளுடைய கவனமோட கூடிய சமாதி, கான்சியஸோட கூடிய சமாதி. அது விதர்க்க ரூப சமாதி, விசார ரூப சமாதி, அனந்த ரூப சமாதி, அஸ்மிதா ரூப சமாதி. இந்த 3 ரூபமான சமாதியை நம்ம அபர வைராகியத்தினுடைய பலனாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. இந்த பவ பிரத்யயம் விதேக பிரகிருதி லயானாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எஃபோர்ட் விசாரணையோட பண்ணணும். எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதுவும் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு 20வது சூத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதன் பஞ்சக்ல ஸ்ரத்தா அப்படின்னா, ஸ்ரத்தானா ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறோம் இங்க? ஒரு விஷயம் எப்பொழுது உங்களுக்கு உண்மை என்று தெரிந்து விடுகிறதோ அப்ப உங்களுக்கு நம்பிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்த தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இருந்து 3 மாசத்துக்குள்ளார நான் இந்த கோர்ஸை நடத்தி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க எப்படி நம்ப முடியும்? ஜஸ்ட் நம்பிக்கை தான் வைக்க முடியும். 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கணுமா? ஏன்னா நடத்தி முடிச்சிருப்போம் இல்ல? அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியலையோ அது வரைக்கும், அது கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் தான் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அப்போ என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் கேட்கிறேன். எப்படி உங்களால சொல்ல முடியும்? நான் சொல்றேன் என் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதை நம்பணும். நான் அதை 100 ரூபாய் எடுத்து காட்டின பிறகு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நம்பிக்கை என்ற வார்த்தை அழிந்து விடுகிறது. அவ்வளவுதான். அது போல இந்த யோகால உங்களுக்கு அனுபவமா வர வரைக்கும் முதல்ல நம்பிக்கையில தான் ஆரம்பமாகும். ஏன்னா யோகா பொறுத்த வரைக்கும் சில தத்துவங்களை சொல்லும் போது பிலாசபி அப்படிதான் இருக்கும். சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனா அந்த நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா சயின்ஸும் பிலாசபில இருந்து வந்தது தான். அது முதல்ல ஆரம்பத்துல நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. அது போல முதல்ல ஸ்ரத்தா முக்கியம். தென் அந்த ஸ்ரத்தையோட நீங்க வீரியத்தோட முயற்சி பண்ணணும். ஸ்மிருதி அப்படிங்கிறது கம்ப்ளீட் அவேர்னஸ். சமாதி அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு அது என்ன அப்படின்ட்டு. அது என்ன டெஃபினிஷன் தெரியலனாலும் ஃபியூச்சர்ல படிச்சுக்கலாம். சமாதி பத்தி வருது. இப்போ இந்த ஸ்ரத்தா வீரியம் ஸ்மிருதினால சமாதி வந்த சமாதியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஞானம் உருவாகும். ஏதோ ஒன்றை தியானம் பண்ணும்போது மனமானது ஒடுங்கி அதிலிருந்து ஒரு ஞானம் உருவாகுது அப்படிங்கிறது தான் ரிசல்ட். சமாதிக்கு அப்புறம் பிரக்ஞா. இந்த நிலை இதுதான் உங்களுடைய சீக்வன்ஸ், இதுதான் உங்களுடைய சாதனையோட முறை. இதுல இல்லைன்னா பூர்வ கைத்தரேசாம் அப்படின்னு பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த பிராக்டிஸை தீவிர சம்வேகானா மாசன்னக, தீவிரமாக நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு மிக அருகில் உள்ளது இந்த சமாதி உங்களுக்கு எளிதாக கிட்டும், இந்த பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து மிருது மத்திய அதிமாத்திரத்துவா ததோ அபி விசேஷக. எவ்வளோ நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ, மைல்டா பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கும். அவ்வளவுதான். அது போல இந்த யோகா நீங்க அபியாசம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வைராகியத்துக்கான சூத்திரம் இந்த 19, 20, 21, 22 4 சூத்திரமும் அபியாசத்துக்கு எவிடன்ஸை கொடுக்கக்கூடியது. நீங்க எப்படி அபியாசம் பண்ணணும், உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த 4ம் ஒரு சூத்திரமா இருக்கு. 23ல இருந்து 28 வரைக்கும் இங்க ஒரு செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல ஈஸ்வரா அப்படின்னு ஒரு கான்செப்டை மகரிஷி உள்வைக்கிறாரு. இந்த ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சொன்னா, வா அப்படின்னா அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஈஸ்வர பிரணிதானாத் ஏவ அப்படின்னு ஒரு வார்த்தை, அது பிரிச்ச ஸ்லோகங்கள் சில இடத்துல பாஷ்யம் எழுதியிருக்காங்க. ஈஸ்வர பிரணிதானாத் ஏவ அப்படின்னு எடுத்தீங்கன்னா
அதுதான் வந்து ஈஸ்வரனிடம் சரணடைகிறது தான் நமக்கு வந்து ஒரே வழி சமாதிக்கு அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா, இந்த வைராகியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் பாருங்க. வைராகியம் அதுல 2 வகை படிச்சோமா? பர வைராக்கியம், அபர வைராக்கியம். அந்த வைராகியத்தை அடையறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா, சித்த விருத்திகளை நிரோதம் பண்றதுக்கு அபியாச வைராக்கியம். அப்ப வைராகியத்தை அடையறதுக்கு என்ன வழி? அப்ப வைராகியத்தை அடையறதுக்கு ஈஸ்வரனிடம் சரணடைதல் தான் ஒரு வழி அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஈஸ்வரனிடம் சரணடைதல் என்றால் ஈஸ்வரக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது சாங்கியத்துல கூட இந்த வார்த்தை இருக்கு. அங்க அந்த ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்டை நம்புறவங்களுக்கு சேஸ்வர சாங்கியம், அது இல்லை மறுக்கிறவங்களுக்கு நிரீஸ்வர சாங்கியம் 2 பகுதி அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப நமக்கு இந்த ஈஸ்வர கான்செப்ட் மகரிஷி பதஞ்சலியும் இங்க சொல்லியிருக்காரு. இப்ப ஈஸ்வரன் அப்படின்னா நமக்கு என்ன ஈஸ்வரனா என்ன ஞாபகம் வரும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனா சிவாஜி கணேசன் தான், இல்லையா? அவர் வந்து கழுத்துல வந்து பாம்பெல்லாம் சுத்தி கொண்டையெல்லாம் வச்சு மேல வச்சிட்டு இருந்தா, இப்ப கொஞ்ச நாளா வந்து இப்ப இருக்கிற ட்ரெடிஷனுக்கு சிவாஜி கணேசன் ஞாபகம் வராது. இப்பெல்லாம் ஈஸ்வரனா ஆதியோகியோட சிலை நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறது. இப்ப அதெல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு, தெரியும் தானே? இதெல்லாம் இப்ப கர்நாடகாவில் ஒன்று பெரிய பிரம்மாண்டமா ஒன்று ஆயிட்டு இருக்கு, கேரளாவில் ஆயிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு சில டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் வர மாதிரி போட்டு சில கோடிகளை செலவு பண்ணி கவர்மெண்ட்டே அதை வந்து கட்டிட்டு இருக்கு. இப்ப ஈஸ்வரன் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உருவத்தின் நமக்கு நாமளை அறிமுகப்படுத்திக்கிறோம். நம்ம மனசுக்கு உருவத்துல தான் அதை புரிய வச்சிருக்கோம். இங்க ஈஸ்வரா அப்படிங்கிறது ஒரு தன்மை, அது ஒரு நிலை. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் சொல்றாரு. எந்த ஒன்றுக்கு கிளேசம் இல்லையோ, கர்மம் இல்லையோ, விபாகம் இல்லையோ, ஆசை இல்லையோ, ஆசையைகி இல்லையோ, இது எல்லாம் இல்லாத அபராமிருஷ்டக தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷா தான் ஈஸ்வரக அப்படின்னு சொல்ற ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு என்ன தன்மை? கிளேசம் என்பது துன்பம் இல்லாதது. கர்ம என்றால் கர்மம், வினை கிடையாது. கர்ம வினை பதிவினால வரக்கூடிய பலன் விபாகம்னு பேரு. கர்மமோ கர்மத்தினுடைய வினை பலனும் கிடையாது. ஆசையைகி அப்படிங்கிறது வந்து கர்மாசயம், கர்மாவால வரக்கூடிய பதிவு. கர்மா கிடையாது, கர்ம பதிவு கிடையாது, கர்ம பலன் கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து துன்பம்னு சொல்லக்கூடிய எதுவும் கிடையாது. இதனால இந்த 4 நாளையும் தீண்டப்படாத எந்த ஒன்று இருக்கிறதோ அந்த சக்திக்கு ஈஸ்வர என்று பெயர். இதை விசேஷ புருஷ என்று சொல்லப்படுது. ஏன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய புருஷாவுக்கு இந்த 4 நாளையும் பாதிப்பு ஏற்படுது. இந்த 4 நாளையும் பாதிக்கப்படாத ஒரு புருஷா தான் விசேஷ புருஷா, அதுதான் ஈஸ்வர அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இந்த நிலையை நம்ம 4வது பாதத்துல பிரேக் பண்றோம். கைவல்ய பாதத்துல கிளேச கர்ம நிவர்த்திகி அப்படின்னு ஒரு இடத்து வரும். அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு யோகியினுடைய நிலையில இந்த கிளேசங்களும் கர்மங்களும் எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்ப இந்த விசேஷ புருஷாவோட தன்மையை நாம அடையிறோம் அப்படிங்கறதுதான். கைவல்யத்துக்கு முன்னாடி அது சொல்லப்படும். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஈஸ்வரோட குவாலிட்டியை வந்து இங்க 23ல ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க சமாதியை அச்சீவ் பண்றதுக்கு இந்த வைராகியம் அப்படின்னா, ஏன் வைராகியத்துக்கு இந்த ஈஸ்வரா கொடுக்குறாங்கன்னா, மனம் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டே இருக்கும். அது பற்று இல்லாம மனமால தனியா நிற்க முடியாது, தனித்து இயங்க முடியாது மனதால. அது ஏதோ ஒன்றை பற்றும். இப்போ உதாரணத்துக்கு நாம் இந்த உலக விஷயங்கள்ல ஏன் இந்த உலக விஷயங்கள் இவ்வளவு படைக்கப்பட்டு இருக்கு? இது மாயைன்னு சொல்லப்படுது. இப்படி மாயை இருக்கும்போது கடவுள் இந்த மாயையை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலேயே நம்ம உடம்புல என்னதான் இருக்கு அப்படின்னா, வெறும் துன்பமும் வலியும் வேதனையும் தான் இருக்கு. இதை எப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காந்து நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும், கால் வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்கார உட்கார காதுல எதுவும் கேட்கல அப்படின்னா முட்டி வலி வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
1 மணி நேரம் தியானம் பண்றதுக்குள்ளார இந்த 1 மணி நேரம் எப்படா முடியும்னு ஆயிடும். 3 மணி நேரம் சினிமா தேட்டர்ல உட்காந்தா அதுக்குள்ள படம் முடிஞ்சிச்சான்னு தோணும். அப்ப உடம்பு உடம்பா தானே இருக்கு. அப்ப கவனம் மனமானது புலன்கள் வழியாக செலவிடும் போது நம்மளால உள்ளார இருக்கிற வலியும் வேதனையும் மறைக்கப்படுது. உண்மையிலேயே வினைப்பதிவே தேகம் கண்டாய். நம்ம உடல் துன்பம் நிறைந்த உடல் வலி வேதனையும் இந்த உடல் அப்படிதான் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய வலியை தாங்க முடியாம ஆன்மா கதறுகின்ற போது இறைவனுடைய கருணையினால உனக்கு உலக விஷயங்களை படைச்சு உனக்கு அதுல திசை திருப்பி விடுறேன்னு சொல்லி திருப்பி விட்டதான் இந்த 5 புலன்களும் தன்மாத்திரைகளும். அப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம் எது அப்படின்னா துன்பம் மறக்கறதுக்காக வேற ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த புலன் ஏதாவது ஒன்றுல பற்றுல தான் இருக்கும். அப்படி இருக்கிறத இன்னொன்று திசை திருப்பறதுக்காக இங்க ஈஸ்வரக அப்படிங்கறத மேல நீ திசை திருப்பறதான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப வைராக்கியம் இங்க 23வது சூத்திரத்தை 29வது வரைக்கும் வைராக்கியத்தை அச்சீவ் பண்றதுக்கான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறாரு. அபியாச வைராக்கியத்தை எடுத்துட்டு அபியாசத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வைராக்கியத்தை சொல்லப்படுது. அதன் பிறகு அந்த அபியாசத்துக்கு எதெல்லாம் சாதனையா அமையுதுங்கிறது 30வது சூத்திரத்துல இருந்து 40வது சூத்திரம் வரைக்கும் போகும். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த ஈஸ்வரா அப்படி ஒன்றுங்கிற குவாலிட்டியை வந்து எப்படி கொடுக்குறாங்க? தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத்துவ பீஜம் இப்படின்னு ஒன்று இருக்கு. சர்வஜ்ஞன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்ம இறைவன், அல்மைட்டி, சுத்தவெளி, ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிசைன்ஸ் இப்படி பல பேர்கள் உண்டு. நம்ம வந்து இறைநிலைக்கு பல பேர் வச்சிருக்கோம். இறைவன், கடவுள், தெய்வம் இப்படி எதை எடுத்தாலும் அந்த இறைநிலைக்கு சர்வஜ்ஞன் எல்லாம் அறிந்தவன் அல்ல எல்லாம் அறிந்த விதை. எல்லாம் எதுல இருந்து உருவாகுதுன்னா Sir, இந்த mulai na இவைகள்ல tanya இருந்து link வருது. ni click இதுதான் நம்ம చేస్తుంటావు. வந்து Let him radhe letters ni. ஸோ இங்க வந்து சர்வஜ்ஞன் அப்படிங்கிறது வந்து சர்வஜ்ஞன்னா அனைத்தும் அறிந்தவன் அல்லது அனைத்துக்கும் அறிவாக இருக்கக்கூடியது. இதுதான் பிரக்ஞான பிரம்மம் அறிவே தெய்வம்னு சொல்றோம். அப்போ அந்த கான்சியஸ்னோட பியோர் கான்சியஸ்னஸ் தான் இங்க வந்து அனைத்தும் உருவாகிறதுக்கு எது காரணமா இருக்கோ அதான் சர்வஜ்ஞம். இது எப்படி இருக்கு அப்படின்னா நிரதிசயமாக இருக்கு. க்ஷயம்னா குறையிறது, நிர் அப்படின்னு சொன்னா குறையாம இருக்கக்கூடியது. நிரதிசயம் அப்படிங்கிறது க்ஷயம். சயம்ங்கிற வார்த்தையில கேள்விப்பட்டிருக்கோமா? ஷயம்ங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா அக்ஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அக்ஷய திருதி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அக்ஷய திருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது தெரியுமா? அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்க போவாங்கல்ல? ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா நிறைய வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சார். ஆமா, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அக்ஷய திருதி அன்னைக்கு முன்னாடி நாளே டோக்கன் போட்டு நகை வாங்கியிருக்கோம். சரி, இது வரைக்கும் நீங்க யாராவது போய் அக்ஷய திருதியில் நகை வாங்கியிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னைக்காவது ஒரு அக்ஷய திருதியிலாவது ஒரு நகை கூட வாங்கினது இல்லையா? யாருமே வாங்கினது இல்லையா? நீங்க ஆ கவிதாம்மா இருக்காங்க. ஐ ஜாலி ஜாலி. சொல்லுங்க கவிதாம்மா, நகை வாங்கியிருக்கீங்க தானே? வாங்கியிருக்கேன் சார். அந்த நகை இப்ப இருக்கா? இருக்கு சார். அது மல்டிப்ளை ஆயிருக்கா? குட்டி போட்டிருக்கா? இல்ல, போடலையா? அப்படியே தான் இருந்துச்சு சார். அப்படியே இல்ல, தான் இருக்கா? அப்ப நீங்க அதை அப்படியே தான் போயிட்டு அந்த கடையில கொடுத்து அக்ஷய திருதி அன்னைக்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ண டேட் இருக்கு எங்கிட்ட, அந்த இதெல்லாம் இருக்கு, அன்னைக்கு வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் அது மல்டிப்ளை ஆகல, குட்டி போடல, அதனால இதுக்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க போய் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது சார். ஏன் கேட்கக்கூடாது? அது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தானே சார் அது. இது என்னதுமா அது? நம்பிக்கையாக வந்து நகையை ஏமாத்தி விற்கலாமா? அன்னைக்கு நாள்ல வந்து அவ்வளோ கூட்டம் போட்டு அவ்வளோ வந்து விற்கிறது, ஏன் அதுக்கு அடுத்த நாள் வாங்கினா என்ன? நீங்க போய் கேட்டாலும் நகை கடைக்காரனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா அக்ஷய திருதி, அக்ஷயம் என்ற வார்த்தைக்கு குறையாது என்று அர்த்தம். அவன் என்ன பதில் சொல்லுவான்னா, நீ என்கிட்ட ஒரு சவரன் நகை வாங்கிட்டு போன கூட, நான் எடை போட்டு காட்டுறேன், நான் சொன்ன அதே ஒரு சவரன் நகை அப்படியே தான் இருக்கும், குறையாம இருக்குது பாருன்னு சொல்லுவான். அர்த்தம் அதுதானே? க்ஷயம் என்றால் குறைதல், அக்ஷயம் என்றால் குறையாது. அவன் கொடுத்த நகை குறையாம தான் இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினாலும் நகை குறையாது, அடுத்த நாள் வாங்கினாலும் நகை குறையாது. அதுதான் அர்த்தம்.
7 நாள்களில் உண்மையான சிகப்பழகை பெறுவாய். எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அது? கரண்ட் லெவலிங்களா சார்? ஃபேர் அண்ட் லவ்லி. 7 நாள் போட்டு பார்த்துட்டு 8வது நாள் நீங்க போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்? சார் அவங்க உண்மை சிகப்பழகன் தான் சார் போட்டிருப்பாங்க. உண்மையான சிகப்பழகுன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் இருக்கு இல்லையா? ஆனா நமக்கு அதெல்லாம் எப்படி தோணும்? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். புரியுதா இல்லையா? இப்போ அந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். க்ஷயம் என்றால் குறைவது, அக்ஷயம் என்றால் குறையாதது. இங்க ஷயம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வேறான பதம் யூஸ் நிர்க்ஷயம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. க்ஷயம் என்பது இல்லாதது, குறையாதது அப்படிங்கிறதா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிரதிக்ஷயம் அப்படிங்கிற ஒரு சர்வஜ்ஞா இருக்கக்கூடிய எவ்வளவுதான் ஞானத்தை வந்து நீங்க பயன்படுத்தினாலும் ஞானம் குறைஞ்சு போகாது. உங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து குறைஞ்சு போயிடும். உங்ககிட்ட இருந்து குறையாதது ஒண்ணு, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதது உங்களுடைய அறிவு சார். ஞானமும் அறிவு. அறிவு. ஞானம் அறிவு. அப்ப அதுதான்